சரி, ஒரு வாதத்துக்கு வச்சுக்கலாம். அது ஒரு ஆபத்தான விஷயம் அப்படின்னு. இப்ப ஆபரேஷன் சிந்தூர் நடக்கும்போது ரஃபால் விமானங்களை வீழ்த்தினாங்களா இல்லையான்றதை பத்தி 2 விதமான கருத்துக்கள் இருக்கு. சரிங்க, அந்த நேரத்தில் அதை பேச முடியாதுன்னு நம்ம கடந்து போறோம். அல்லது அதே மாதிரி அணுசக்தி ஒப்பந்தத்தில் வந்து இவ்வளவு ஆபத்து இருக்குது அப்படின்னும் போது ஃபுல் டீட்டெயிலை நான் உனக்கு சொல்ல முடியாது. அதனால் ஏன்னா அணுசக்தி என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது கூட நீ சொல்லலாம். அது தப்பு. ஆனாலும் அதுல ஒரு லாஜிக் இருக்குது. மற்ற எல்லா விஷயமும் பொது வெளியில் இருக்க வேண்டிய விஷயம். நீங்க சொல்றது அப்படியே எழுதிக்கிறதுக்கு இதுக்கு பேர் ஜனநாயகம். அப்ப அது மன்னராட்சி. அப்ப அதுக்கு பேர் மன்னராட்சி. இந்த முறை பயணத்தில் எவ்வளவு வேலை வாய்ப்பு, எவ்வளவு முதலீடு, இதை இப்ப கேட்க வேணாம். அது ஒரு வருஷம் பொறுத்து இந்த கவர்மெண்ட் இருந்ததுதான். இல்லைன்னா இது அப்படியே எல்லாம் மறந்துட போறாங்க. இதுவரைக்கும் போயிட்டு வந்ததுல எவ்வளவு வெளிநாடு பயணம் மூலமா எவ்வளவு வந்ததுன்றது நிச்சயமா ஒரு வெள்ளை அறிக்கை தேவை. ஏன்னா இப்ப ஹிந்துஜா குழுமம் தமிழ்நாடு இந்தியாலே இருக்குது. அதே மாதிரி இவங்க ஒப்பந்தம் போட்ட 3 நிறுவனங்கள், ஜெர்மனியில போட்ட 3 நிறுவனங்கள் வந்து அந்த பெயர் எனக்கு மறந்து விட்டது. இந்த 3 நிறுவனங்கள் வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள். ஆல்ரெடி முதலீடு செய்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய, ஏற்கனவே எங்க தொழில் உற்பத்தியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய 3 ஜெர்மன் நிறுவனங்களோட நீங்க கூடுதல் ஒப்பந்தத்தை போடுறீங்க. இதுக்கு எதுக்கு ஜெர்மனுக்கு போகணுன்ற கேள்வி இயல்பான. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய கம்பெனிஸோட அங்க எதுக்கு போய் போடுறீங்க? இங்கே கூப்பிட்டு வச்சு பேசலாம். இங்கே கூப்பிட்டு வச்சு பேசலாமே. அப்ப இந்த வெளிநாட்டு பயணம் குறித்த வேறு விமர்சனங்கள் எழுவது இயல்பான.